ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கோழி அடித்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க யார் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தோட்டத்துக்கோ வீட்டுக்கோ நாட்டு நாய் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை செல்லப்பிராணியாக இருக்க புறா, முயல் இந்த மாதிரி எது வாங்கினாலும் சரி, நம்ம மதுரை சிம்மக்கல் பேச்சியம்மன் படுத்துறை வைகை ஆத்துக்கரை ரோட்டில் தாங்க இந்த சந்தை கூடுது. காலையில் 6 மணிக்கு கூடுற சந்தை 9-10 மணி வரைக்கும் இந்த சந்தை இருக்கும். நேரடியாக வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் சந்திக்கிறாங்க. நல்ல பொருளை நியாயமான விலையில் கம்மி விலையில் வாங்கிக்கலாங்க. நேரடியாக போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பிடிக்கும். வாங்க. இங்கே சுத்தமான நாட்டு சேவை, நாட்டு கோழி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கிளிமுக்கு வால் சேவெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் தான் போகணும் அவசியமே இல்லை. இனிமேல் நம்ம சிம்மக்கல் வந்தோம்னா நல்லா வால் சேவெல்லாம் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டமுக்கு சேவை, கத்திக்கட்டி சேவை, அப்புறம் வெத்தடி சேவை, இந்த மாதிரி எல்லா சேவலுமே இங்கே கொண்டு வராங்க. இதில் பார்க்குறது நல்ல வெத்தடி சேவை, இந்த மாதிரி சேவல்களுமே இங்கே வருதுங்க. இதெல்லாம் வாங்கினா அழகானூர் போகணும். ஆனாலும் இப்போ நம்ம மதுரையில் பக்கத்தில் இருக்கும், பக்கத்தில் இங்கே நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது நல்ல சுத்தமான நாட்டுக்கோழி. இதில் குஞ்சுகளும் கூட விற்கிறாங்க. என்ன விலைண்ணே? 1600 சரி. என்ன விலை? 3000 சுட்டு. சரி. மதுரைக்கு சந்தைக்கு வந்து 1500 சொன்னாங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா புறாக்கள். இந்த புறாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பந்தய புறாலேருந்து ஃபேன்சி புறாலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புறாலாம் இங்கே கொண்டு வந்து விற்றுட்ருக்காங்க. அழகான கலர் ஃபேன்சி பேர்ட்ஸ் இதெல்லாமே கூட வந்துட்டுருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புறாக்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். நீங்கள் இன்கேஸ் புறா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேர்ட்ஸோட சேர்த்து விடுங்க. பிகாஸ் அதில் இருக்க வைரஸோ இல்லை டிசீஸோ இதுக்கும் அட்டாக் ஆகாமல் உங்களோட பேர்ட்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒருத்தர் பேஸ்கெட்டில் வச்சு புறாலாம் கொண்டு வந்து சேல்ஸுக்காக வந்து விற்றுட்ருக்காரு. இது ஆஸ்திரேலியா, அது வந்து முஸ்கின். இது புறாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம பிடிச்ச வெரைட்டியை பார்த்து வளர்த்துக்கலாம். இது குணாசியம் வந்து நம்ம நல்லா வளர்க்கல பொறுத்து நல்லா வளர்த்தோம்னா நம்மகிட்டே இருக்கும். இதுக்கான வீடு அமைச்சு நின்று பண்ணி கொடுத்தோம்னா நம்மகிட்டே இருக்கும். அதுக்கு பிடிக்கணும்னா அப்படிக்கா பறந்து பிடிச்ச இடத்துக்கு போயிடும். நம்ம வளர்க்குற பொறுத்து தான். மதுரை தானே. ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வந்தோம். சாட்டின் ஒரு செட்டு எடுத்திருக்கோம். புறானே பேர் சாட்டின். இதுவா 1000 ரூபாய்க்கு எடுத்தது. லவ் பேர்ட்ஸ். இது ஜோடி 300-350 ரூபா வரும். இது ஆசைக்காகவும் வளர்ப்பாங்க. சில பேர் உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்கும் வளர்க்குறாங்க. ஜோடி 800 ரூபா. என்ன விலை என்ன கொடுப்பீங்க? ஜோடி 300 ரூபா. பெட்ஸ்லாம் கூட விற்கிறாங்க. சுத்தமான நாட்டு நாய், சிப்பிப்பாறை நாய், கன்னி நாய், ஜெர்மன் ஷெப்பர்டு, இந்த மாதிரி டாக்ஸ்லாம் கூட வருது. பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட டாக் பற்றின நாலேஜ் இருக்கணும். அப்போனா தான் உங்களோட நல்ல ஒரு ப்ரீடை சூஸ் பண்ணி வாங்க முடியும். சப்பர் கிராஸ் சார், ஃபீமேல் 3500 ரூபா வரும். என்ன விலைங்கய்யா? 1600. கன்னி நாய் ஃபுல் கருப்பு. வந்து வெயிலையும் வேட்டையாடும். நல்லா மானு, முயல், பன்னி எல்லாத்தையுமே வேட்டையாடும். திருநெல்வேலிலேருந்து இதோட நான் தாயை கொண்டு வந்தேன். 12 குட்டி போட்டுச்சு. எல்லாத்தையும் கொடுத்த போக மிச்சம் ஒரு நாய் தான் இருக்குது. 8 ரூபா. மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கே சந்தை ஞாயிற்றுக்கிழமை போடுவோம் வாரம். இன்றைக்கி கன்னி நாய் கொண்டு வந்திருக்கேன். 5500 ரூபா. ஃபீமேலு, கன்னி ஃபீமேலு 5500 ரூபா. வேட்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ப்ரீட் தான் யூஸ் பண்ணுவாங்க. முயல் வேட்டைக்கு இந்த மாதிரி வேட்டைக்கெலாம். அது போக பேர்ட்ஸு, கேஜி எல்லாமே பண்ணுறோம் நாங்கள்.
இது வந்து முயல் குட்டி ஜோடி 800 ரூபா. இந்த வாரம் சந்தையில் வந்து விற்கப்படுதுங்க. தாய்ட்டு வந்து பிரித்து ஒரு 35 நாள் 40 நாள் ஆயிடுச்சு. இது 1.5 மாதம் குட்டி. இது பருவம் வர பார்த்தோம்னா 5 மாதம் 6 மாதம் வந்து பருவம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா குட்டி போட ஆரம்பிச்சிடும். ஒரு குட்டி போட்டுச்சோம்னா 8 குட்டி 10 குட்டி போடும். எல்லா கலர்லேயும் வரும். வெள்ளை கலரு, சிவப்பு கலரு, ரெட் ஜெயண்ட்டு, ஒயிட் ஜெயண்ட்டு எல்லாமே வரும்.